ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயான்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரோட் சைட்லலாம் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் காளான் கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. அது கூடவே 1 கப் முட்டைக்கோஸை கட் பண்ணி கழுவி சேர்த்துக்கிறலாம். 1 கப் அளவுக்கு சோள மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. காளான் முட்டைக்கோஸ் ரெண்டுலேயுமே இருந்து தண்ணி நிறையா வரும். இதை நீங்கள் பெரட்டிட்டு உடனே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது வைக்கவும் கூடாது. கொஞ்சம் நேரம் வச்சு அப்புறமா பொரிப்போம் அப்படின்லாம் வைக்கக்கூடாது. உடனே பொரித்து எடுத்துடணும். அதுக்கடுத்து இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரட்டி வச்சுருக்க காளான் முட்டைக்கோஸை வடை மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது, நிறைய ஆயில் குடிச்சிரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிடவே நல்லா கருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட் சைட்லலாம் வாங்கி சாப்பிட்றோம். அது நம்ம எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. அதுக்கடுத்து நம்ம கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் சேர்த்து கூடவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் முட்டைக்கோஸும் 1 கப் காளானும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம காளான் 1 கப் சேர்த்துட்டு முட்டைக்கோஸை ஒரு 2 கப் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கொள்ளுங்க. இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரு தக்காளியை நான் நல்லா அரைச்சி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா சேர்த்து தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விடணும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் சேவ் பண்ண போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம 1 ஸ்பூன் ஒரு கரண்டி காளான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த கார்ன் சிப்ஸையும் சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் மசாலா. தேங்க்யூ.